நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவினுடைய முன்னாள் பிரதிநிதி திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடித்து வந்த இந்த போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. இரு நாட்டு தரப்புல நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இது முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இது நான் எதிர்பார்த்ததுதான். இது நான் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடந்திருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி இந்த அறிவிப்பு. அமெரிக்கர்கள் உலகத்தினுடைய ஒரே வல்லரசு என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக சவுதி அரேபியா இருந்திருக்க வேண்டும். கடந்த இந்த போர் தொடங்கிய மே 7 அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் அதாவது அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இரு தரப்பினரிடத்திலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இல்லை. இதற்கிடையில் சவுதியினுடைய வெளியுறவு துணை அமைச்சரும் நேற்று இஸ்லாமாபாத்திலும் அதற்கு முந்தைய நாள் டெல்லியிலும் வந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து விட்டு சென்றார். இவர்களுடைய கூட்டு முயற்சியினுடைய வெளிப்பாடுதான் இது. மார்க்கோ ரூபியோவுடைய எக்ஸ்தட பதிவை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் இந்த 2-3 நாட்களாக எவ்வளவு நேரம் இதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள், செலவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும். இன்னொரு செய்தியும் நமக்கு அதில் தெரிகிறது. துணை அதிபர் வான்சும் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் நம்முடைய பிரதமர், பாகிஸ்தானுடைய பிரதமர், நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், அவர்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆர்மி ஆசிம் முனிர் முப்படை தளபதி அவரோடு நேற்று பேசினார் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்முடைய அஜித் தோவால், அவருடைய கவுண்டர் பார்ட், இவர்களெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எத்தனை முறை இவர்கள் எல்லாம் பேசியிருப்பார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அமெரிக்கர்கள் நிறைய நேரத்தை இதற்காக செலவிட்டார்கள். அவர்களுடைய செல்வாக்கை, நல்லெண்ணத்தை இதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இது. இரண்டு தரப்பு தலைவர்களையும் மனமாற பாராட்டி இருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். அதே போல் மார்க்கோ ரூபியோவும் மிகுந்த பாராட்டுகளை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இது இவ்வளவு விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் எண்ணினேன். அது போலவே நடந்திருக்கிறது. அதிபர் ட்ரம்பும் இதை பற்றி முதலில் கேள்விப்பட்டவுடன் அவர் சொன்ன செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய வாசகம் இது வெகு வேகமாக முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் என்றார். அதனால் அமெரிக்கர்கள் அவர்களுடைய நிறைய செல்வாக்கையும், எஞ்சியிருக்கக்கூடிய செல்வாக்கு என்று சொல்லலாம், அதையும் அவர்களுடைய நேரத்தையும் இதற்காக செலவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு முடிவு. இதை இவ்வளவு வேகமாக அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இனி அடுத்து இந்த உறவை எப்படி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இதுபோல் இன்னொரு முறை நிகழாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை இரண்டு நாடுகளும் கண்டறிய வேண்டும். பாகிஸ்தான் இடையில நிலவக்கூடிய எல்லை பிரச்சனை, நதிநீர் பங்கீடு விவகாரம், தீவிரவாதத்தை அழிப்பது, ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஒரு டெரரிசமா இருப்பதை அழிப்பது அப்படிங்கிற எல்லா நடவடிக்கைகளிலும் இந்தியா தொடர்ச்சியா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் முழுமையாக ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உணர்ந்துதான் அமெரிக்கா இப்படியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல சில பிரச்சனைகள், அதாவது லாங் டேர்ம் இஷ்யூஸ், எல்லை பிரச்சனைகள் எல்லாம் லாங் டேர்ம் இஷ்யூஸ், அதுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு வரும் என்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. பாகிஸ்தானியர்களிடத்திலும் அந்த எண்ணம் கிடையாது, இந்தியர்களிடத்திலும் அது கிடையாது. அதாவது பிராக்டிக்கல் ஃபீஸபிள் ஸ்டெப்ஸ் பத்தி தான் அவர்கள் பேசுவார்கள்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பெரிய அளவுல இப்ப நம்ம நதிநீர் ஒப்பந்தத்தை தள்ளி வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் அந்த தள்ளி வைத்ததை திரும்ப பெறுவது என்பதை இந்தியா ஒரு நல்லெண்ண அறிகுறியாக, செய்கையாக செய்யும். அதே போல அவர்கள் தரப்பிலிருந்து சில நல்லெண்ண செய்கைகளை செய்வார்கள். மற்றபடி எல்லை பாதுகாப்பு அல்லது எல்லை அத்துமீறல், அதற்கப்புறம் இந்த மாதிரி பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக அவர்கள் இருப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு முடிவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் வந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை. அவையெல்லாம் தொடர்ந்து பேசப்பட வேண்டிய செய்திகள். அவை தீர்வதற்கு நிறைய நல்லெண்ணமும் நிறைய நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் இரண்டு தரப்பிடத்திலும் வர வேண்டும். அதற்கு நாட்கள் ஆகும். மிக்க நன்றி திரு கண்ணன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு